தீக்கு போகிற அப்புறம் எடுத்துக்கலாம். சரியான சைஸ் இது போய் இரு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் சூர்யா பாலா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். இன்றைக்கி இந்த இடத்துல எவ்வளோ ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். தூண்டில் போட போட மாட்டிகிட்டே இருந்தது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆளுங்க ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணி வந்திருக்காங்க. பார்த்து வர கிட்ட வரேன். அவ்வளோ இடம் எல்லாமே அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க. இந்த இடத்துல இவ்வளோ ஜிலேபி மீன் பிடிப்போம்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்க்கலங்க. தூண்டில் போட போட மீன் மாட்டிகிட்டே இருந்தது. எல்லாம் 1 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ இந்த மாதிரி சைஸ் ஜிலேபி மீன் தாங்க மாட்டிகிட்டே வந்தது. ஒன்று கூட சின்ன மீன் கூட இல்லை. எல்லாமே அரை கிலோ மேலே தாங்க மீன் மாட்டிகிட்டே இருந்தது எங்களுக்கு தூண்டிலில். இப்போ பாருங்கள், ஒரு சைஸான ஜிலேபி மீன் இந்த தூண்டிலில் மாட்டோம். லைட்டாக மீன் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த தக்கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். லைட்டாக தட்டின உடனே மீன் மாட்டிக்கோங்க. அதுபோல் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இல்லைக்கா பார்த்து செடி நல்லா ஃபைட்டு கொடுக்குதுப்பா மீனை. எல்லாம் ஒரே மாதிரி பெரிய விட வேணாம் சட்டம். உங்களுக்கும் கெண்டை மீன், ஜிலேபி மீன் பிடிக்கிற பால் செட் தூண்டில் வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சுதா ஃபிஷிங் ட்ராக்கிள்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் சம்மந்தமாக ராட் ரீல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க, வாங்கிக்கோங்க. மட்டியாகுதுப்பா, ஆனால் சைஸ். தூக்கி போட. காட்டுப்பா இங்கே காட்டுப்பா. என்னப்பா இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சி வச்சுக்கிறா? ஏய், சரியான பெருசுப்பா. கைட்டிக்கு போகுது, பார்த்து. பார்த்து. சரி, 4 ஜிலேபி இருந்தால் போதும்பா, சூப்பராக இருக்கும்பா. 3 ஜிலேபியே போதுமான அளவு. கை விடு வைக்க தெரிதா சைஸை? பார்த்து, கைட்டிக்கு போகுது. போடு வீடியோ எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உதயா ப்ரோ ஒரு பெரிய சைஸ் ஜிலேபி மீன் மாட்டியிருக்குங்க அவர் தூண்டியில். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் வந்து கிட்ட வந்து கட்டிட்டு போய்டும் அந்த மீன். பாருங்கள் மாச்சா என்ன ரியாக்ஷன் கொடுக்க. என்னப்பா அப்படி வலிக்குதா? ஏய், என்ன கைட்டிச்சா? அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? மாட்டிச்சா? என்ன அப்படி ஓடுது? பெருசுடா பா, சரியான சைஸ் நண்பர்களே. அப்படியே வெளிச்சுன்னு வா, செல்ல இல்லை போயிட போகுது. இப்படி காட்டு பா.
என்ன தங்குச்சி சிம்புதுண்ணா இரு பொறுமை என்ன நீ கொஞ்சம் லூஸ் சொன்னா அப்பா உள்ளே போயிடுச்சுடா வாய் உள்ளே ஜெயிச்சிட்டோம் வாரா ஜெயிச்சிட்டோம் வா நீ தான் கைட்டினது ஆர்டர் பத்தியா அப்படியே வறுத்து விருத்தளபதி எனக்கு ஒரு ஃபோட்டோ விக்கி இதுதான் இது போல தான் ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறேன் யூடியூப்ல கரெக்டாக விக்கி இது சைஸு இதோட பெருசெல்லாம் முடியும் சம்பரமாங்களா இன்னும் எடுக்கலையா நல்ல ஊக்கு இந்த முள்ளு வாயிலேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா மீன் சாப்பிடும்போது நல்லா வாய்க்குள்ளே போட்டு முழுகிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோங்க. தெரியுதா சரியான சைஸ் இந்த பேர் இரு செம்மையாக இருக்குதுப்பா. மண்புழு போட்டு ஜிலேபி மீன் பிடிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஸ்டைலில் மண்புழு கோப்பாங்க. அந்த மாதிரி வித்யாபுரா ஒரு ஸ்டைலில் எப்படி மண்புழு கோத்துருக்காருன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோத்து தாங்க இவர் பெரிய பெரிய ஜிலேபி மீன் இந்த இடத்துல பிடிச்சாரு. முள்ளு எத்தனை எங்கே போட்டோம் பார்த்தா மாச்சா என்ன சைஸா இரு பொறுமையாக இரு கீச்சிக்கு போகுது இரு வைக்கி பெருசுப்பா இரு பொறுமையாக எத்தணும் பரபரன்னு வெளிக்காத அதே சைஸுப்பா அதே சைஸ் இரு பொறுமையாக இரு பா என்னடா அப்படி கலக்குது கையில் தூக்கி வைக்கி லைனை பிடிச்சி தூக்கி வந்துடும் நல்லா லாக்கலாம் நல்ல உள்ள லாக்குப்பா. பா நல்லா பெருசாக இருக்குதுப்பா. நல்ல முள்ளு இல்லை பார்த்து பார்த்து வைக்கி இது அந்த ஜேம கம்மியாகிறனால நல்லா ஒரு சரியான உள்ளே இறங்கிது நல்லா ஊக்கு லைன் கையை அர்த்தம் போல லைன் நல்ல லைன் வைக்கி உனக்கு நல்ல சைஸாக தான் அடிக்கும் அதில். அதெல்லாம் உள்ள போடு. விட்டியா போயிடுச்சா ஆடாப்பா கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு. கை நாச்சா என்ன பண்ண ரொம்ப விக்கி கட்டா அது படா இதானா பூவுலத்தான் கட்டுறாங்க மாலை பூவுலத்தான் கட்டுறாங்க மாலை எதுக்கு கட் பண்றேன் வீடியோ தூக்கி போகிற அப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்து விக்கி உதயா அவங்க பிடி பசங்க வேறு இல்லாமல் போயிட்டானுங்க. காலில் பத்துரும்